எபிசோட் 16ல பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோனே அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல கண்ண முழிக்கிறாங்க. அண்ட் பார்த்தோனேயுமே வந்து, "இவ வந்து இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. எங்க அவ?" அப்படின்னு தான் கேட்குறாங்க. "இல்ல அவள வர வேணாம்னு சொல்லிட்டோம்னா." "ஐய்யய்யோ! ஏன் அவள தனியா விட்டுட்டு வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்ணதெல்லாம் வந்து அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அதாவது அந்த அம்மா கேரக்டர் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து நமக்கு எப்படி காட்டுனாங்களோ, அவ்வளோ அத ஜஸ்டிஃபை பண்ற மாரி ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீனு. இந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, அவள நெனச்சு ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஜக்கு பார்த்தீங்கன்னா வந்து, "நீ உன்ன வந்து சரியாவே பார்த்துக்கல. ஒழுங்கா தூங்குறதில்ல, ஒழுங்கா சாப்பிடுறதில்ல. அண்ட் உன்னை யார் பார்த்துக்கணுமோ அவங்க வந்து சுத்தமா உன்னை வந்து சரியா பார்த்துக்கவே இல்ல. அண்ட் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க, கிளம்பி நேரா நம்ம வீட்டுக்கு போங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு வேற சொல்லுவாரு. அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹரிணி அண்ட் ஜெயஸ்ரீ பேசிக்கிட்டு இருக்கப்போ ஜெயஸ்ரீ இன்னமுமே அதே தாங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ச்சே நான் லவ் பண்ணியிருக்க கூடாதுல்ல, லிவின்ல இருந்திருக்க கூடாதுல்ல அப்படின்லாம் பேசுறப்போ, இல்ல நீ லவ் பண்ணது தப்பில்ல, பட் அது எங்க போய் முடிஞ்சதோ அதுதான் வந்து தப்பா முடிஞ்சிருக்கு. மற்றபடி நீ எதுவுமே கில்ட்டியா ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கியூட்டான ஒரு சீன் வருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு காலிங் பெல் அடிப்பாங்க. யாருன்னு போய் பார்த்தா அங்க சித்தார்த் வந்து நிப்பாரு. பட் இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது நடக்க போகுது அப்படின்ட்டு. இல்ல அம்மாக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னா அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃப்ரூட்ஸோ என்னமோ தெரியலங்க பேக் நிறைய எதையோ வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ என்ன ஏதுன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஆக்சுவலா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சா நேரா அங்கேயே வந்திருப்பேன். நான் வேற எந்த இன்டென்ஷன்லயும் வரலன்னு எதுவும் தப்பா நினைச்சிடாத அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அங்கிருந்து வெளியே கிளம்பி போறப்போ அது ஒரு மாதிரி ஒரு ஸ்லோமோ மாதிரி வச்சுட்டு இவங்க இங்க இருந்து பார்ப்பாங்க. அவர் போய் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சீன் ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெயஸ்ரீ போவாங்க. அண்ட் அந்த இடத்துல அவங்க அம்மா ஜெயஸ்ரீய பார்த்தோன்னே, "இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டுட்டு, "ரொம்ப அவன அடிச்சிட்டேன்ல, வலிச்சுதா?" அப்படின்ற மாரி அவங்க கேட்பாங்க. அண்ட் இந்த சைட் ஜெயஸ்ரீயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி "சாரி நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சொல்லியிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி மாறி மாறி கில்ட்டியா ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ப ஹரிணி, மீரா, ஜெயஸ்ரீ, ஜக்கு இவங்கலாம் என்ன பேசுவாங்க அப்படின்னா, "எனக்கு என்னமோ வந்து அம்மாக்கு இப்படி ஆனத பார்த்துட்டு அப்பா ரொம்ப பயந்துட்டாரு, ரொம்ப கேர் பண்றாரு. அவங்க மேல வந்து நெறைய லவ் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது" அப்படின்னுவாங்க. சொல்ல முடியாது. மேபி அவங்க வந்து வேற ஒரு வீக்னஸ்னால கூட அவர் அங்க போயிருக்கலாம். இல்ல ஒரு வேள அந்த லேடி வந்து இவங்கள மேனிபுலேட் பண்ணியிருக்கலாம். அப்படின்ற மாரி அவங்க அப்பாவ ஜஸ்டிஃபை பண்ற மாரி வந்து நம்ம ஹரிணி பேசுவாங்க. அத கேட்டோனே நம்ம ஜெயஸ்ரீக்கு, "ஆமா, ஆமா. கரெக்ட்டு தான். எப்பவுமே வந்து பொண்ணுங்க மேல தானே வந்து தப்பு இருக்கும். பை டிஃபால்ட் வந்து பசங்கன்னா வந்து தப்பே பண்ண மாட்டாங்க இல்லையா?" அப்படிங்கிற மாரி அவங்க வந்து எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா, அந்த மனோஜ் ரிலேட்டடான விஷயம் ட்ரிகர் ஆயிட்டே இருக்கிறப்போ, அவங்க இந்த மாரியே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம மது வீட்ல கிரிஜாட்ட "ஏன் என்னாச்சு உங்க 2 பேருக்குள்ள சண்டை? அவரு வரல" அப்படின்னு கேட்டப்போ, "இல்ல இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப்‌க்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். கூட இருந்து பார்த்துக்கிறாரு" அப்படின்னு சொன்னோனே, நம்ம மதுவுக்கு வந்து "உனக்கும் தான் வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அவரு என்னைக்கு வந்தாரு? இப்பவாவது புரிஞ்சுக்க. அவங்க தான் வந்து உண்மையான ஃபேமிலி. அவரு அத மட்டும் தான் ஃபேமிலியா பார்ப்பாரு. நம்மளலாம் அப்படி பார்க்க மாட்டாரு." அப்படின்ற மாரி இவங்க ரொம்ப கோவமா பேசுறாங்க. அண்ட் ஃபைனலா வந்து காசு வேணும்னு கேட்கிறப்போ, இவங்க காச ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, கிரிஜா பார்த்தீங்கன்னா, "இது கூட அவரு குடுத்த காசு தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு இவங்க நச்சுன்னு ஒரு ரிப்ளை வேற பண்ணுவாங்க. பேங்க்ல கூட காசு சும்மா குடுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு தான் குடுப்பாங்க. ஸோ அவரும் ஒண்ணும் உனக்கு சும்மா காசு குடுக்கல அப்படின்ற மாரி ஒரு பெனிஃபிட் இருக்கிறனால தான் இத பண்றாரு அப்படின்றத ஒரு மாரி இன்டைரக்ட்டா சொல்லிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து தாங்க பயங்கரமான ஒரு இது. இந்த காச எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத அப்புறமா தான் காட்டுவாங்க. என்ன அப்படின்னா வந்து நம்ம ஜக்குவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறாங்க. கிஃப்ட் வாங்கிட்டு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டுடியோல போய் அத குடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷர்ட். "இது நீ உன் நெக்ஸ்ட் ஈவென்ட்க்கு போட்டுக்கோ" அப்படிங்கிற மாரி ரொம்ப நார்மலா அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. "ஆமா நீ ஏன் அங்கருந்து கிளம்பிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்ன நான் நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஃபோன்ல காட்டுறாங்க. அண்ட் அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களும் அவங்க அம்மாவும் அது கிரிஜாவும் எடுத்த ஃபோட்டோ வருது. டக்குன்னு அவரு பார்த்துட்டு, "இது என்னது இது? யார் இது?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இது எங்க அம்மா தான்" அப்படிங்கிறாங்க. "என்னது பொய் சொல்றியா நீ?" அப்படின்னோனே, "நான் ஏன் பொய் சொல்லப் போறேன்? அது எங்க அம்மா தான்" அப்படின்னு இவங்க சொன்னோனே, நம்ம ஜக்குவுக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிருது. எதுவுமே பேசாம அங்கருந்து எந்திச்சு போயிடுறாருங்க. விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப லேட்டா சொல்லுவாங்க, டிராக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே வர மாரி காட்டுறது வந்து ஒரு மாரி நல்லா ஃபாஸ்ட்டா, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற மாரி இருக்கு. ஸோ உங்கள்ல எத்தன பேர் இந்த வெப் சீரிஸ ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? நீங்க இப்போ வரைக்கும் என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த வெப் சீரிஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா? அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க 4 எபிசோட் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வர எபிசோட்ஸ ரிவ்யூ பண்ணி நான் வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.